கிருஷ்ணதேவராயர் பகுதி 2 தொடர்கிறது. இராணுவ வாழ்க்கை, டெக்கான் வெற்றி. ராயரின் ஆட்சி காலத்தில் தக்கான சுல்தான்கள் விஜயநகர நகரங்கள் மற்றும் கிராமங்களை தாக்குவதையும் சூறையாடுவதையும் நிறுத்தினர். 1509ஆம் ஆண்டில் அவர்கள் கிருஷ்ணதேவராயரின் படைகளுடன் மோதினர். சுல்தான் முகமது கடுமையாக காயமடைந்து தோற்கடிக்கப்பட்டார். யூசுப் அடில் ஷா படுகொலை செய்யப்பட்டார். மேலும் ராய்சூர் தேவாப் இணைக்கப்பட்டது. வெற்றியை பயன்படுத்தி கொண்ட ராயர் பீத்தர், குல்பர்கா மற்றும் பீஜாப்பூரை விஜயநகரத்துடன் இணைத்து சுல்தான் முகமதுவை விடுவித்து அவரை உண்மையான ஆட்சியாளராக நியமித்தபோது யவன ராஜ்யத்தை நிறுவியவர் என்ற பட்டத்தை பெற்றார். ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரின் பிரதம மந்திரியான திம்மரசு கோல்கொண்டாவின் சுல்தான் குலி குத்ஷுபாவை தோற்கடித்தார். ஒரிசாவின் கஜபதிகள். ஒடிசா கஜபதிகள் வங்காளம், ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசாவை உள்ளடக்கிய பரந்த நிலப்பரப்பை ஆண்டனர். உத்மாத்தூரில் கிருஷ்ணதேவராயரின் வெற்றி கஜபதி ராஜா பிரதாப தோவாவின் கட்டுப்பாட்டில் இருந்த கடலோர ஆந்திர பகுதி அவரது பிரச்சாரத்துக்கு உத்வேகம் அளித்தது. 1512ஆம் ஆண்டு விஜயநகர படை உதயகிரி கோட்டையை முற்றுகையிட்டது. இந்த படையெடுப்பு 1 வருடம் நீடித்தது. பின்னர் கஜபதி படை பட்டினியால் சிதைந்தது. அதைத் தொடர்ந்து கிருஷ்ணதேவராயர் மற்றும் அவரது மனைவியார்களான திருமலை தேவி மற்றும் சின்னம்மா தேவி ஆகியோர் திருப்பதியில் பிரார்த்தனை செய்தனர். பின்னர் கஜபதி இராணுவம் கொண்ட வீடு என்ற இடத்தில் சந்தித்தது. அங்கு விஜயநகர படைகள் பலத்த உயிரிழப்புகள் காரணமாக சில மாதங்கள் முற்றுகையிட்ட பிறகு பின்வாங்கத் தொடங்கின. பின்னர் திம்மரசு கோட்டையின் பாதுகாப்பற்ற கிழக்கு வாயிலுக்கு ஒரு இரகசிய நுழைவாயிலை கண்டுபிடித்து இரவு நேரத்தில் ஒரு தாக்குதலை நடத்தினர். இதன் விளைவாக கோட்டை கைப்பற்றப்பட்டு பிரதாப்ருத்ர தேவனின் மகன் இளவரசர் வீரபத்ரனின் சிறையில் அடைக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து கொண்டு வீடு வட்டாச்சாரியராக வாசிரெட்டி மல்லிகார்ஜுனா நாயக் பதவியேற்றார். கலிங்கத்துடன் போர். கிருஷ்ணதேவராயர் கலிங்கத்தின் மீது படையெடுக்க திட்டமிட்டார். ஆனால் பிரதாபர்த்ரா அதை அறிந்து கலிங்க நகர் கோட்டையில் கிருஷ்ணதேவராயரையும் விஜயநகர பேரரசையும் தோற்கடிக்க தனது சொந்த உத்தியை வகுத்தார். ஆனால் தந்திரமான திம்மரசு பிரதாப்ரித்ரனின் திட்டத்தை பிரதாப்ரித்ரனின் சேவையிலிருந்து தப்பியோடிய ஒரு தெலுங்கு வீரருக்கு லஞ்சம் கொடுத்து கண்டுபிடித்தார். விஜயநகர பேரரசு படையெடுத்த பொழுது பகுதி 3 தொடருகிறது.